பொறியியல் பணிக்கான உதவி பொறியாளர் தேர்வுக்கு தேர்வாணைய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கின்ற பட்டதாரி பொறியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த தேர்வுக்காக நீங்கள் மிக தீவிரமாக தற்போது நான் அரசினர் பொறியியல் கல்லூரிகளில் பல வருட காலம் பணிபுரிந்த முன்னாள் சிவில் இன்ஜினியரிங் துறை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பேராசிரியர் ப்ரொஃபஸர் டாக்டர் கந்தசாமி. இப்போது நாங்கள் கோவையில் வசித்து வருகிறோம். அங்கே எஸ்கேபி லைஃப் ஸ்கில் அகாடமி என்ற ஒரு பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறோம். இளைய மாணவர்களுக்கு தற்காலத்தில் தேவைப்படுகிற லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதும் மற்றும் அவர்களுக்கு வழிகாட்டுவது தான் இதனுடைய முதன்மையான நோக்கமாகும். அந்த அகாடமியின் சார்பாக நாங்கள் ஒரு வீடியோ சேனல் ஆரம்பித்திருக்கிறோம், யூடியூப் வீடியோ சேனல். அதற்கு வண்டி பைதா என்ற பெயர். இது ஒரு பழைய தமிழ்ச்சொல். தென்பாண்டி நாட்டில் சக்கரங்களுக்கு பைதா என்றுதான் பெயர். ஆகவே மிக அரிதான அந்த பெயரில் இந்த யூடியூப் சேனல் அழைக்கப்படும். தற்போது நான் உங்களுக்கு எந்த வகையில் உதவ முடியும் என்று சிந்தித்து பார்த்தபோது, எப்போதுமே நீங்கள் எல்லோரும் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தவர்களும் இந்த தேர்வுகளுக்கு தயாராகுகிறீர்கள். தமிழ் மீடியம் வழியில் பள்ளிக்கல்வி பெற்று அதன் பிறகு கல்லூரியில் படித்தவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் கற்றுத்தரப்படுகிற தமிழ் மீடியம் வகுப்புகளில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் துறைகளில் படித்தவர்களும் இருப்பீர்கள். ஆகவே இந்த வீடியோவை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வழங்க இருக்கிறேன். இந்த முதல் அறிமுக வீடியோவில் நான் சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான சிலபஸினுடைய சில 3வது யூனிட் ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் அதனுடைய கண்டென்ட்டை மாத்திரம் சொல்லி ஒரு அறிமுகம் செய்ய இருக்கிறேன். பாருங்கள், நாம் வீடியோவுக்கு போகலாம். ஓகே, அந்த யூனிட் 3 ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அதனுடைய கண்டென்ட் இப்படித்தான் இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் அறிமுகப்படுத்தப்படுகிற ஃபோர்ஸ், டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் எக்ஸெட்ரா, அண்ட் some of the fundamental laws in engineering mechanics which are useful to the further study of strength of materials, analysis of structures or structure analysis, etc. Then center of gravity and moment of inertia, friction, stresses and strains, thermal stresses, elastic constants, beams, bending moment and shear forces, theory of simple bending, deflection of beams, torsion, combined stresses on inclined planes, principal stresses and principal planes, okay, theory of failures and analysis of plane stress. இப்படி அந்த கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸ் கண்டென்ட்டை நான் ஒரு 10 தலைப்புகளில் பிரித்திருக்கிறேன். பொதுவாக அந்த 200 கேள்விகள் மொத்த சிலபஸ் கண்டென்ட்டிலிருந்து எடுக்கும்போது ஒவ்வொரு யூனிட்டிலிருந்தும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னாக்க ஒவ்வொரு யூனிட்லேருந்து 20 கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லையும் மினிமம் ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு இது பண்ண. நான் இப்போ இந்த 10 பிரிவாக பிரித்ததிலிருந்து பெரும்பாலும் இதற்கு முன்னர் டிஎன்பிசி இது மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை 2008 முன்னதாகவே நடத்தி வருகிறது. ஆகவே இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு கேள்வி கேட்கும்போது அவர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிந்தவரை இந்த 10 தலைப்புகளில் stresses and strains, beams, bending moment and shear forces, okay, simple bending theory, torsion theory, deflection of beams, இந்த 5 யூனிட்ல இருந்து நிறைய இந்த 5 தலைப்புகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கேள்விகள் இதிலிருந்தே கேட்கப்பட்டுவிடும். ஸோ மீதி இருக்கிற தலைப்புகளில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கலாம். அது ஸ்ட்ரிக்டாக எல்லாத்துலேயும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இது மொத்த கண்டென்ட் உங்களுடைய புரிய வேண்டும் என்ற வசதிக்காக நான் இப்படி பிரித்திருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நாங்கள் காலம்ஸ்னு ஒரு டாபிக் படித்தேன் சார், அது இதில் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே கொடுக்கல. ஆனால் அடுத்த யூனிட்
யூனிட் 4 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ங்கிற யூனிட்டில் கொண்டு போய் இந்த ஆய்லர்ஸ் தியரி ஆஃப் காலம்ல வந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தியரி ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க அந்த பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் காலம் அப்ரோச் இருக்கு இல்லையா, ஓகே, ஆய்லர்ஸ் தியரி ஆஃப் லாங் காலம், சப்போர்ட் கண்டிஷன்ஸ், எஃபெக்டிவ் லென்த் கான்செப்ட், ஓகே, இது எல்லாமே அப்புறம் வந்து ஷார்ட் காலம் ஃபார்முலா, இது எல்லாத்துலேயுமே வந்து சில கேள்வி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதை இந்த யூனிட்லேயும் கேட்டுடுறாங்க, அங்கேயும் கேட்குறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஓகே, இந்த யூனிட்டில் நான் அப்சர்வ் பண்ண இந்த இது சிலபஸ் கண்டென்ட்டில் இதுதான். நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை பார்த்துவிட்டு இதன் பிறகு வரக்கூடிய மற்ற அடுத்தடுத்த வீடியோக்களில் கொஞ்சம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டலை பார்த்துவிட்டு செந்தாமெட்டின்ஸுடைய கான்செப்ட் தேர் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்களை மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அந்த எண்ணத்தோடு தான் நான் இந்த வீடியோக்களை நான் தயார் செய்திருக்கிறேன். ஆகவே ஓகே, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்னா உடனே பயந்துடக்கூடாது. எப்படி சார் நீங்கள் இன்னும் வந்து டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன், ஓகே, டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் கோர் இன்ஜினியரிங் இல்லை. அதுவும் ஏற்கனவே ஒரு பழைய தமிழ் வழக்கு உண்டு, கட்டுமான கலையே கணிதத்தின் உச்சம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதனால் சிவில் இன்ஜினியரிங், அதுவும் பர்டிகுலர்லி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இல்லாமல் எதுவுமே படிக்க முடியாது. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கூட அவ்வளோ மேத்ஸ் வேணுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டாம். ஓகே, அதுக்காக நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகே, சும்மா வந்து இதனுடைய என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்க ஒரு ஃபண்டமெண்டலாக என்ன வேணும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை இது பண்ணுறதுக்கு. ஓகே, கால்குலஸ், டிஃபரன்ஷியல், இன்டகிரல் கால்குலஸ் இதெல்லாம் பெரிய டாபிக், அத்தனையும் இப்போ நீங்கள் திருப்பி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவசியமெல்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து பேசிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ட்ரிகனாமெட்ரி, ஓகே, இந்த பேசிக் அல்ஜிப்ரா இது இருந்தால் வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே ஓகே, இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலா அப்கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் புக்கில் இருக்கனால. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் த ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கு ரியல் ரூட், காம்ப்ளெக்ஸ் ரூட் எல்லாமே உண்டு. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டெல்லாம் இப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். Okay, the basic root of the quadratic equation, there are two roots, x1 minus x1 and x2 minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த சின்ன ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஓகே, ஓகே, சிம்பிள் கால்குலேஷன். சப்போஸ் கால்குலேட் பண்ணி தான் கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி தேவைப்படும் போது இடத்துல மாத்திரம்தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தேவை. மற்றபடி நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஸோ த வேல்யூ ஆஃப் பை 3.142, ஓகே, வேல்யூ ஆஃப் இ 2.72, பை ஸ்கொயர், ஓகே, அப்புறம் இ ஸ்கொயர் இதெல்லாம் ஓகே. தென் ஓகே, சில கன்வர்ஷன் ஃபேக்டர் பிட்வீன் ரேடியன்ஸ் அண்ட் டிகிரிஸ், ஓகே, இது தேவைப்படும் உங்களுக்கு ஆக்சுவலாக மோர் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இது பண்ணும்போது. தென் பேசிக் லாகரிதம், ஓகே, natural logarithm based to 10, okay, the values of log of 1 is equal to 0 etc. okay, அப்புறம் log of 10 is equal to 1, natural log of 1 is equal to 0, log of e is equal to 1, இந்த மாதிரி சில ரிலேஷன். தென் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ், ஓகே, இது வந்து ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அப்புறம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைம்ஸ்லாம் உங்களுக்கு 27 டிகிரி 37 டிகிரிலாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஒரு 30-40 அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஸோ sin 30 is equal to 0.5, similarly cos 60 is equal to 0.5 or half, okay, sin 60 is equal to √3/2 or 0.867. அதே மாதிரி cos 30 diagonally opposite value, cos 30 is equal to √3/2. then 45 ரெண்டுமே வந்து √2 or 0.707. then sin by cos is equal to 10. இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கனாக்க இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு எப்போதும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, சார் இவ்வளோ ஃபார்முலாவில் இதெல்லாம் தேவைப்படாது. ஓகே, ஜென்ரலாக வந்து பட் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு இடம் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் டு ரெஃப்ரெஷ் யுவர் மைண்ட் எக்ஸட்ரா. பட் இந்த லா ஆஃப் சைன்ஸ் அண்ட் கோசைன்ஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரிசல்டன்ட் லாமிஸ் தியரமே இந்த ஃபார்முலா தான். ஓகே, 3 sides of a triangle is known and included angles are also known.
அப்புறம் அந்த ஏரியா கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. S is the average value of sum of the all sides a plus b plus c divided by 2. அது தென் root of s into s minus a, s minus b, s minus c. இது ஒரு இந்த பேசிக் சர்வே ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா, யூஸ்ஃபுல் இன் சர்வே எக்ஸெட்ரா. அப்புறம் கொசைன் ஃபார்முலா அண்ட் சைன் ஃபார்முலா, ஓகே, விச் ஆர் யூஸ்ஃபுல் இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தாமெட்ரிக்ஸ். இது போதும். இதுக்கப்புறமாக தமிழ் மீடியமில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த புக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர், செக்ஷுவல் இன்ஜினியரிங் டிவிஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் இளங்கோவன் எழுதின திண்மையியல் என்ற புக்கில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோங்கிறனால ஜஸ்ட் அதை நான் வந்து அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஏன்னா இப்போ வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸை நான் படித்து பார்த்த அளவில் நிறைய பெரும்பாலும் அவைகளெல்லாம் தமிழ் பேராசிரியர்களால் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுகிறது. டிஎன்பிசி அந்த ஒர்க்கை வந்து யாருக்காச்சும் கொடுத்து அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க அதெல்லாம் வந்து அவங்க டைரெக்டாக அப்படியே நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. சில இது வந்து இங்கிலீஷில் புரியும், தமிழில் புரியாது, அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஆகவே இதனுடைய சப்சிக்வெண்ட்லாம் இருக்கக்கூடிய 2-3 பேஜஸில் இருக்கக்கூடிய கலை சொற்கள், அந்த இங்கிலீஷ் டு தமிழ் டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து ஒரு தடவை நீங்கள் எப்போதுமே வந்து சும்மா ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் அதை பார்த்து வைத்து கொள்ளலாம். ஓகே, ஆகவே விசை என்பது ஃபோர்ஸ் என்று நாம் பள்ளி காலத்திலிருந்து அப்படியே படித்து வருகிறோம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அந்த மொழிபெயர்ப்பில். ஓகே, விசை என்பது வலிமை என்று சொல்லப்பட வேண்டும். ஓகே, தென் வந்து முடுக்கம் என்பது ஆக்சலரேஷன், வெலாசிட்டியை வந்து திசை வேகம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. இங்கே வந்து இவர் கதின்னு யூஸ் பண்ணுறாரு. ஓகே ப்ரொஃபஸர். ப்ரெஷர் என்பது அழுத்தம். ஓகே, தென் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செங்குத்து தகைவு, அதுதான் முழுமையான சொல். சிக்மா சி இஸ் த நார்மல் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து வெட்டு தகைவு, ஷியர் ஃபோர்ஸ் வந்து நறுக்கு விசை, வெட்டு விசை, அது மாதிரி பல வார்த்தைகள் இருக்கின்றன. கத்தரிப்பு விசை என்ற பொதுவான வார்த்தையை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து அது முழுக்க முழுக்க பொருந்தா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு புரியணும் அவ்வளோதான். ஓகே, மீள்மை கெழு. ஓகே, எலாஸ்டிக் மாடுலஸ், மீட்சி எல்லை. ஓகே, மாடுலஸ்ங்கிறத வந்து கெழு என்று ப்ரொஃபஸர் இளங்கோவன் சொல்கிறார். அது மாடுலஸ் என்பதை வெறு எண் என்று முன்னாடி வந்து மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இல்லைன்னா எங் குணகம் என்று பள்ளி பாட புத்தகங்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஸோ ஸ்ட்ரெயினுக்கும் அப்படி தான், பள்ளி பாட புத்தகங்களில் திரிவுன்னு இருக்கும், அது தப்பு ஆக்சுவலாக. விகலம் என்பது குறைபாடு என்ற பொருள் தரக்கூடிய, இதுவும் ரொம்ப பழந்தமிழ் சொல். ஓகே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய தமிழ் லெக்சிக்கனில் தான் இந்த வார்த்தை இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. ஓகே, தென் டார்க் பெண்டிங் மொமெண்ட், வளை திருப்புமை. டார்ஷன் என்பது முறுக்கு திருப்புமை. எனர்ஜி என்பது ஆற்றல். ஓகே, தென் அது மாதிரி வந்து நிறைய சொற்கள் இந்த ஸ்ட்ரென்தாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கலை சொற்களுக்கும் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இனர்ஷியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து உணர்வுன்னு இருக்கும். ஓகே, இன்னொரு பேராசிரியர் அது சடத்துவ தன்மை என்று, இனர்ட் மெட்டீரியல்னாக்க அகிரிணை பொருள், சடத்துவத்தன்மை. ஓகே, என்ற மொழிபெயர்ப்பிலும் அறியப்படுகிறது. இப்போ பாருங்கள், பல்க் மாடலஸுக்கு வந்து பருமை கெழு, அவர் வந்து மீட்சிமை கெழு எலாஸ்டிக் மாடலஸுக்குனால ப்ரொஃபஸர் எங்களோட மாடலஸை கெழு என்று வைத்துக்கொண்டு பல்க் மாடலஸ் என்பது பருமை கெழு. அப்புறம் வந்து ஷியர் மாடலஸ் என்பது நறுக்க கெழு, நறுக்குதல் கெழு. ஓகே, அப்புறம் எலாஸ்டிக் மாடலஸ் வந்து என்ன மீட்சிமை கெழு என்று மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ இந்த மொழிபெயர்ப்புகளை வந்து மொமெண்ட் என்பது திருப்புமை, மொமெண்ட் கெப்பாசிட்டி என்பது திருப்புமை வலிமை, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முனை, உலர் திருப்புமை. ஓகே, இனர்ஷியா என்பதற்கு உலர்வுன்னு வந்து வேறு மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, ஸோ இவைகளை எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இதுதான் அந்த புத்தகம், திண்ம விசையியல் பை ப்ரொஃபஸர் டாக்டர் ஏ இளங்கோவன், formerly professor and head of the Department of Structural Engineering Division, Anna University. So with the due acknowledgement to my professor, okay, I am presenting the technical terms from his book. Okay, so this is the Mandi Paida YouTube channel. Okay, subscribe the channel, then you share the knowledge with your friends. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு அடுத்த வீடியோக்கள் சிலவற்றில் நாம் வந்து
மீதியை பார்க்கலாம். ஓகே.